வணக்கம். நெருப்பு தமிழர். அதிக உடற்பயிற்சி பெரிய ஆபத்து. இந்த உடற்பயிற்சி செய்கிறவன்லாம் இங்கேருந்து ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே போய் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இரும்புகளை அவனுடைய உடல் எடையை விட அதிகமாக தூக்குறாங்க. அப்படி அதிக எடையை தூக்குவதனால இந்த உடல் எனக்கு மசில்ஸ் இப்படி வரணும், இதை பார்க்கும்போது இப்படி இருக்கணும், இதை பார்க்கும்போது இப்படி இருக்கணும், இதை பார்க்கும்போது இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் போய் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் அந்த ப்ரோட்டீன்ஸ் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த ஸ்டீரியாய்ட்ஸ், அதற்கப்புறம் அந்த ஜிம்முகளை கொடுக்கக்கூடிய நிறைய ப்ரோட்டீன்ஸ் பவுடரு இதெல்லாம் நிறையா எடுத்துக்கிறதுனால இப்போ என்ன தெரியுமாச்சு, செல்வம் அப்படிங்கிற ஒரு பாடி பில்டரு சற்று முன்னர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. நேற்றோ இன்றைக்கோ மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் எப்படி நமக்கு பேராசை பெருநஷ்டம் ஆகுதோ அதை போல் அளவுக்கு மீறி ஒருத்தன் உடற்பயிற்சி செய்கிறான்னா அவனுக்கு சாவு உறுதி. இப்போல்லாம் உடற்பயிற்சி செய்கிறது யாருன்னா குடிகார பையன், இந்த பொறுக்கித்தனம் பண்ணுறவன், இவன் மாதிரி ஆளுங்க தான் அதிகமான உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். நல்லவே எவனோ வேலை இருக்கக்கூடிய எவனோ இதை செய்கிறதில்ல. எதற்கு நம்ம இதை சொல்கிறோன்னா, மீண்டும் ஒரு முறை சொல்கிறோன்னா, அளவுக்கு அதிகமாக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கொள்வது, புரோட்டீன் பவுடரு, புரோட்டீனை கண்டமேனிக்கு எடுத்து தின்னு தொலைக்கிறது, இதனால் எல்லாரும் சாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறீங்க. ஜிம்முக்கு போய் இன்றைக்கி சாகக்கூடியவங்களுடைய நிலைமை 11% 13% இந்தியாவில் உயர்ந்திருக்கு. அதனால் ஜிம்முக்கு போகிறவன் முறையான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. காய்கறிகளை அவிச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுண்டல், கண்டல், பட்டாணி இந்த மாதிரி இதை ஊற வச்சு சாப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு புரோட்டீனை கொடுக்குமே தவிர கண்டதை எடுத்து கொண்டு போய் பவுடர் ஆக்கி தின்னுபிட்டு ஸ்டீராய்டு ஊசின்னு போட்டுக்கிட்டு இப்படி அப்படின்னு காட்டினா சங்கு ஊதுறதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே வழிவகுப்பீங்க. அதனால் ஜிம்முக்கு போகிறது ஒன்று தான், பாடைக்கு போகிறது ஒன்று தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள்.